So good evening and welcome back to the final session of our National Masterclass Conference of TrekStep. In today's final session, we have three eminent and experienced banking professionals from State Bank of India, Indian Bank and NABARD to take us through the process of how to access finance and overcome obstacles to finance through the schemes offered, especially for women entrepreneurs. I welcome Ms. Uma, Zonal Manager, Indian Bank, Mr. Madan Mohan, Zonal Manager, State Bank of India, and Mr. Mohan Karthik, Branch Manager, NABARD, to the stage. Welcome to our conference. Please take the stage. Many of our entrepreneurs, when they develop an interest to become self-employed and want to start their own business, they attend a number of training programs, courses, they interact with subject matter expert, and then come to the stage where they are willing to start their own business after identifying a good, viable, profitable opportunity. At this stage, the businesswoman approaches banks to start their business, and then they get a reality check. She is unable to understand the process or meet the requirements of the banks and finds it difficult to proceed smoothly to access finance, although many schemes are available with the bankers. I think today we have three banking professionals who will help to demystify this entire process of accessing finance for business. I request Mr. Madan Mohan, Zonal Manager, State Bank of India, to come to the stage and talk about schemes offered by his bank. Welcome, sir, Mr. Madan Mohan. Gentlemen, myself Madan, Regional Manager from SBI. If we have to start a business, ஒரு தொழில் தொடங்கணும்னா பெரிய இஷ்யூ என்ன? ஃபைனான்ஸ். ஓகே, ரைட். இப்போ பேங்கரோட ரோல் இதில் என்ன இருக்கும்? உங்களுடைய அந்த கேப் இன் ஃபினான்ஸை பிரிட்ஜ் பண்ணுறதா இருக்கும். ஸோ ஒரு பேங்கர் என்ன எதிர்பார்ப்பார்? இப்போ நம்ம ஒரு தொழில் தொடங்கணும்னா எவ்வளோ ரூபா நம்ம போடுறோம், எவ்வளோ ரூபா பேங்க்கில் கேட்குறோம்? பொதுவாக ஒரு 25% நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், 75% பேங்க் ஃபினான்ஸ் இருக்கும். ஜென்ரலாக இதுதான் தம்பு ரூல். இல்லை அட் டைம்ஸ் 1/3 2/3 இருக்கும். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதாட்டம் 3 பங்கோ 2 பங்கோ பேங்க் இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட். அப்போ எல்லாத்த விட பேங்க் எதை முக்கியமாக பார்க்கணும்னா, இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா? பேங்க்குக்கு போனால் எப்போ திருப்பி வரும்? அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட்ஸ் வந்தால் தான் உங்களோட லைவ்லிஹுட்டுக்கு போக பாக்கி உள்ள பணத்தை உங்களால் பேங்க் கட்ட முடியும். அப்போ உங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா? அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து அதுலேருந்து நம்ம நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட் வருமாங்கிறத கன்வின்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கன்வின்ஸ் ஆகணும், அதுக்கப்புறம் பேங்கரை கன்வின்ஸ் பண்ணணும். உங்களை பேங்கர் உங்களுடைய ப்ராஜெக்டில் கேள்வி கேட்குறான்னா அது சந்தேகமோ இல்லை உங்களோட ப்ராஜெக்டை திருப்பி கொடுக்கணுங்கிறதோ எண்ணம் கிடையாது. த பேங்கர் வாண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பேங்கர் வாண்ட்ஸ் டு கெட் கன்வின்ஸ்ட் தட் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு ஜென்ரேட் கேஷ் சர்ப்ளஸ். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுப்போம். அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கறத வச்சு பேங்க் அப்படியே அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் உள்ளதை ஒரு ப்ரொபோசலாக கொண்டு வரணும், லோனை சேங்ஷன் பண்ண எதிர்பார்ப்போம். பட் இந்த ப்ராசஸில் பேங்கர் வாண்ட்ஸ் டு கெட் கன்வின்ஸ்டு. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்டோட பேங்க்குக்கு போகிறீங்கன்னா நீங்கள் பேங்கரை கன்வின்ஸ் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் போகணும். ஜஸ்ட் ஈஸியாக கேக் வாக் மாதிரி நம்ம ப்ரொபோசல் கொடுத்ததுக்கப்புறம் பேங்கர் வில் சேங்ஷன் லோன்ற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா ரெண்டு பேரோட எக்ஸ்பெக்டேஷன்லும் தெர் இஸ் அ கேப். ஸோ நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கிற மைண்ட் செட்டோட போங்க, திங்ஸ் வில் ஹேப்பன் ஸ்மூத்லி. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்னென்ன சப்போர்ட் கொடுக்குது ஃபார் விமன் என்டர்பிரினர்? சரி, பேங்க் லோன் தரேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த பிரச்சனை என்ன வரும்? சிபில் ஸ்கோர். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பேங்க் இஸ் நாட் பிரிண்டிங் இட்ஸ் ஓன் மணி இல்லையா? யாரோ டெபாசிட் போடுறாங்க, அந்த பணத்தை நாங்கள் கேதர் பண்ணி
யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுக்குறோம். இவங்க திருப்பி கொடுத்தா தான் நாங்கள் டெபாசிட்ஸ் திருப்பி கொடுக்க முடியும். அதனால் யாருக்கு வந்து ரீபேமெண்ட் ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்போங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்த பிரச்சனை என்ன? கொலேட்ரல் அதான் செக்யூரிட்டி. இதுக்கு என்ன வழி இருக்கு? ப்ராப்பர்ட்டி இல்லாமல் எவ்வளோ வரைக்கும் லோன் வாங்கலாம்? 5 lakhs. ஓகே, 5 lakhsன்னு ஒரு பதில் வந்திருக்கு. நான் 5 lakhsன்னு சொல்லலை. அப்புறம் வேறு ஏதாவது ஆன்சர்ஸ்? 1 lakh, 9 lakhs. ஓகே, ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு படி 5 கோடி ரூபா வரைக்கும் கொலாட்ரல் இல்லாமல் வாங்கலாம். ஓகே, சிஜிடிஎம்எஸ்சின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. பேசிக்கலாக அவங்க யாருன்னா அவங்க ஒரு டிஃபால்ட் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர், ஒரு கவர்மெண்ட் பாடி. அது அவங்க இந்த ப்ராஜெக்ட் பிரகாரம் எல்லாமே நடந்திருந்தா அப்படியும் அந்த அக்கௌண்ட் வந்து வராக்கடனாக போச்சுன்னா பேங்க்கருக்கு நான் இத்தனை % கொடுக்குறேன்னு அவங்க வந்து டிஃபால்ட் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க பேங்க்குக்கு. ஸோ இஃப் யூ ஹேவ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் அண்ட் இஃப் யூ ஹேவ் உங்கள் கையில் மார்ஜினும் இருந்ததுன்னா 5 கோடி ரூபா லோன் வரைக்கும் செக்யூரிட்டி இல்லாமல் பேங்க் அப்ரோச் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் ஜெண்டர் அகனிஸ்டிக். அது மேல் ஆண்டர்பிரனர் இருந்தாலும் சரி, ஃபீமேல் ஆண்டர்பிரனர் இருந்தாலும் சரி. தெர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்கீம் கால்டு ஸ்டாண்டப் இந்தியா. அந்த ஸ்டாண்டப் இந்தியாங்கிற ஸ்கீமில் வந்து விமன் ஆண்டர்பிரனர்ஸ் மற்றும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் சேர்ந்த ஆண்டர்பிரனர்ஸ்க்கு க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்டுக்கு பேங்கர் சப்போர்ட் பண்ணணும். அதில் மார்ஜினும் கம்மி. ஜென்ரலாக சிஜிடிஎம்எஸ்சியில் 5 கோடி வரைக்கும் இருக்குது. அப்புறம் எதுக்கு ஸ்டாண்டப் இந்தியான்னு ஒரு ஸ்கீம்னா ரெண்டுலேயும் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் வேறையாக இருக்கும். சிஜிடிஎம்எஸ்சி வந்து எக்ஸிஸ்டிங் என்டர்பிரனருக்கும் உண்டு, புது என்டர்பிரனருக்கும் உண்டு. இந்த ஸ்டாண்டப் இந்தியாங்கிற ஸ்கீம் வந்து ஒன்லி புது ப்ராஜெக்ட்டு, தட் டு விமன் என்டர்பிரனர் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் என்டர்பிரனருக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் இருக்குது. அதுக்கடுத்தது இன்னொரு பெரிய இஷ்யூ என்ன வரும்னா, நம்மக்கிட்ட எக்ஸ்பர்டைஸ் இருக்கும், நமக்கு அந்த தொழில் எப்படி செய்யணும்னு தெரியும். நம்ம கொலாட்டர் இல்லாமல் பேங்கர் வந்து லோன் கொடுக்கறதுக்கு ரெடி. ஆனால் பேங்கர் என்ன சொல்லுவார்? உங்கள் மார்ஜின் இருக்கணும்னு. கரெக்டாக 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட்னா பேங்கர் என்ன சொல்லுவார்? நீ 25 லட்ச ரூபா நீங்கள் கொண்டு வாங்க, 75 லட்ச ரூபா நான் தரேன். இல்லை நீங்கள் 30 லட்சம் கொண்டு வாங்க, நான் 70 லட்சம் கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 25 லட்சம் கேப்பை நம்ம எப்படி பிரிட்ஜ் பண்ணுறோன்னா அதுக்கு சில ஸ்கீம்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டோட சப்சிடி ஸ்கீம்ஸ் இருக்குது. பிஎம்இஜிபி, யூஐஇஜிபி, இன்னை டேட்டில் வந்து அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, ஏஹெச்ஐடிஎஃப், நிறைய ஸ்கீம்ஸில் நிறைய சப்சிடிஸ் இருக்குது. ஸோ அந்த சப்சிடைஸ் ஸ்கீம்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். பிகாஸ் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்கிங் 1 மணி நேரம் வேணாலும் எங்களால் பேச முடியும். ஆனால் அந்த 1 மணி நேரம் நான் பேசுகிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இஃப் உங்களுக்கு ஏதாவது ப்ராக்டிக்கல் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. என்னால் முடிஞ்சதுக்கு இங்கே பதில் சொல்கிறேன், முடியாததுக்கு உங்கள் நம்பரை வாங்கிட்டு போயிட்டு அப்புறமா கிளாரிஃபை பண்ணுறேன். மாதிரி கிடையாது, சரிங்களா? ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் நான் அங்கே இருக்கிறப்ப பேசலாம்னு நினச்சேன். இந்த கேள்வி நீங்கள் இப்பயே கேட்டதுனால சொல்கிறேன். அந்த பிரான்ச் மேனேஜருக்கும் உங்களை 10 தடவை வர சொன்னால் அவருக்கும் 10 நாளில் 10 நிமிஷம் அவருக்கும் வேஸ்ட், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டாக கொண்டு வந்திருக்கீங்களாங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த ஃபஸ்ட் இடத்துல, சரிங்களா? 2வது விஷயம், அந்த ஒவ்வொரு விஷயம் இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்னா ஏதோ ஒரு கார்டு, பேன் கார்டு, ஆதார், ஒரு ஃபஸ்ட் டைம் போகிறப்பயே இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ், இதெல்லாம் செக்லிஸ்ட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக கொடுக்குறப்ப, ஏன்னா இது நான் திருச்சி மாவட்டத்தில் நான் 5 வருஷம், இது 5வது வருஷம் இருக்கேன். நான் போன இடங்களில் முதல்ல ஒரு 10 பேர், ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா முதல்ல ஒரு ஆள் போய் என்ன டீட்டெயில்ஸ்னு வாங்கிட்டு வாங்க. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க லைக், ஏன்னா எல்லாரும் ஒழுங்காக 5 வரணும் ஒரே மாதிரி இருக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் த பேங்கர்ஸ்க்கு அவங்களுக்கும் அது தலைவலி. உங்களை திருப்பி வர சொல்கிறதுனால அவங்க மகிழ்ச்சி அடைய போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட் டைமே போய் இந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டா அவங்களுக்கும் அந்த பிரச்சனை கொடுக்க போகிறதில்ல, நமக்கும் அந்த பிரச்சனைகள் வராது. நம்ம கொடுக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இழுக்கடிக்கிறது வேற கதை. பட் நான் சொல்கிறது கொடுக்குறேன். நான் விவாதம் அவங்கக்கிட்ட பேசலை. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லா டாக்குமெண்ட் பக்காவாக கொடுத்தாச்சு. அவர் லோன் ப்ராசஸ் தான் பண்ணணும்.
இப்போ இதனால் என்ன பேங்குக்கும் இந்த நாங்கள் லோன் வாங்குறவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்படி ஒரு லோன் தேவையான்றது மனநிலைக்குள்ள உள்ள வந்துட்டு கடைசியில் 10-20 நாள் கழித்து ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ நம்ம கேட்க வேண்டியது. இது ஏதாவது சைக்காலஜிக்கலாக மேனேஜர்கிட்ட வந்து ஏதாவது இது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றக்காக நான் கேட்குறேன். வேற ஒன்று இப்போ எங்கள் மேனேஜர்கிட்ட நான் போய் கேட்க முடியாது, ஏங்க 10 நாள் அலைய விடுறீங்கன்னு. சரி, இப்போல்லாம் அதுக்கு தனியாக போர்ட்டல் வந்துருச்சு. அந்த போர்ட்டலில் லாகின் பண்ணிங்கன்னா அதுலேருந்து இத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. அதுக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபாலோ அப்பும் இருக்குது. பிரான்ச் லெவலில், அதுக்கப்புறம் ஜோனல் லெவலில், அதுக்கப்புறமா எஃப்ஜிஎம் லெவலில், அதுக்கப்புறம் கார்ப்பரேட் லெவல்லன்னு ஒவ்வொரு பேங்க்லேயும் அதிலோட ஃபாலோ அப் இருக்குது. அதனால 7 நாளை தாண்டிச்சுனாலே எங்களுக்கும் வந்து அது ஏன் இன்னும் ப்ராசஸ் பண்ணலன்ற ப்ரெஷர் வரும். அதனால போர்ட்டல் எல்லா பேங்க்ஸ்லேயும் இருக்குது சார். அதில் வந்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த டேட்டு குறையும். நாங்கள் பண்ணணுமா இல்லை நீங்கள் பண்ணுவீங்களா போர்ட்டலில்? நீங்களே பண்ணலாங்க, நாங்களே கஸ்டமர்ஸே பண்ணலாம். தேங்க்யூ. பிஎம்இஜிபி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் நீங்கள் போர்ட்டலில் அப்ளை பண்ணி தான் வரணும். அப்போ போர்ட்டலில் வரும்போது என்ன ஆகும், டிஜிட்டலாக அந்த அப்ளிகேஷன் போய் ஹெட் ஆஃபீஸில் லேண்ட் ஆகும், அடுத்து பிரான்ச்சுக்கு லேண்ட் ஆகும். அடுத்து பிரான்ச்சை 7 நாளில், நான் வந்து ஒரு ரீஜனல் ஆஃபீஸ்லேருந்து வரேன், என் கீழே ஒரு 50 பிரான்ச் இருக்குது. அப்போ நாங்கள் டெய்லி காலம்பரை வந்து ஏதாவது பிரான்ச்சில் இந்த கவர்மெண்ட் சொல்கிற நாம்ஸ் இத்தனை நாளுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணுங்கிற தாண்டுற மாதிரி அப்ளிகேஷன் இருக்காங்கிறத பார்த்து வி ஸ்டார்ட் ஃபாலோயிங் அப். அதுக்கான இதெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, பேங்க்ஸும் சரி கவர்மெண்ட்டும் சரி. அதுவுங்க சார் சொன்ன அந்த ஸ்கீம்ஸ் படி பேங்க்குக்கு போய் 15 நாட்கள் 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே சேங்ஷன் பண்ணாட்டி பேங்க் வில் பி லயபிள். நீங்கள் சொன்னது நடைமுறையில் இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன். பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா பேங்க் எங்களுக்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா இத்தனை நாளுக்குள்ளே இருக்குது இல்லைன்னு சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கும் இருக்குது. நாங்கள் எங்கள் மேலதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அதுக்கு இல்லாமல் ஓப்பன் போர்ட்டல், இப்போ மெசேஜ்லேயே கூட லோன் போட்டிருக்கீங்கிற மெசேஜ் வரும், லோன் ப்ராசஸிங்கில் இருக்குங்கிற மெசேஜ் வரும், லோன் ரிஜெக்டாக இல்லையாங்கிறது உங்களுக்கு ஃபோன்லேயும் வரும். ஸோ அந்த மாதிரி சில இடங்களில் நடக்கலாம், இல்லைன்னு சொல்லுங்க. பட் அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. முழுக்க எப்போ டிஜிட்டல் ஆன்லைன் மயமாகுதோ அது முழுசாகவே குறையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. லோன்லாம் எடுத்தனால என்னுடைய சிபில்லாம் நல்லா தான் இருந்து, அவர் என்னட்ட வந்து எங்கள் பேங்க்லேருந்து தான் எங்களை அனுப்பிவிட்டாங்கன்னு எங்களை சந்தித்தாங்க. நாகர்கோவில் பிரான்ச்லேருந்து என்னுடைய ஹனி அந்த இதெல்லாம் வந்து பார்த்தாங்க, எல்லாமே செய்தாங்க. சேர்ந்து ஹெட் ஆஃபீஸ் மதுரையில் தான் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்கே உள்ள ஆஃபீஸுக்கு நான் 3 முறை வந்திருந்தேன். அப்புறம் அந்த மீடியேட்டர் வந்து இத்தனை % எங்களுக்கு தரணும் அப்படின்லாம் என்கிட்ட ரொம்ப பேசுனாங்க. அப்போ நம்ம இது டைரெக்டாக பண்ணி அவருக்கு எதுக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பிரேக்கப் ஆனேன். அதனால எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த லோன் சேங்ஷன் ஆகலை. எங்கள்கிட்டருந்து ஹனி வாங்கி இன்னொரு அம்மா பண்ணுறாங்க மதுரையில். அவங்களுக்கு தோட்டமே கிடையாது, அவங்களுக்கு சிபில் வந்து ரொம்ப குறைவு. அவங்களுக்கு இந்த மீடியேட்டர் வழியாக போனால் சிபில் ப்ராப்ளம் இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் மேடம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த % அமௌண்ட்டை என்கிட்ட தந்துடணும். நீங்கள் நாங்கள் நினச்சோம் லோன் கிடைச்ச பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு கொடுங்கன்னா அது முடியாது, ஃபஸ்ட்டே நீ எனக்கு கொடுத்துறோன்னு சொன்னனால தான் நான் வந்து இவர் ஏமாற்றிட்டு போயிடக்கூடாதான்னு சொல்லி கொடுக்கல. அந்த அம்மா அந்த லோனை வாங்கி 3 டேனாட்டு கொடுத்துருக்குறாங்க, வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் லோன் கட்டலை. அப்போ இப்படி ஒரு மீடியேட்டர்லாம் நீங்கள் வைக்கிறனால தான் பேங்க்கில் வந்து நான் பேங்குக்கே வந்தேன் சார், என்ன அங்கே வந்தாலே தெரியும். அதனால நேர்மையாக நாங்கள் போர்ட்டலில் பண்ணாலும் கூட எங்களுக்கு கிடைக்கல. அதாவது இந்த மாதிரியான குறைகள்லாம் களையிறதுக்காக தான் ஆன்லைன் போர்ட்டல்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பேங்க்கும் சரி கவர்மெண்ட்டும் சரி. ஸோ நம்ம வந்து ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் வந்து இங்கே லேண்ட் ஆகும். பேங்க் வந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க என்னாச்சுங்கிறது. வணக்கம், நான் வந்து ட்ரெக்ஸ்டெப்போட நிர்வாக இயக்குனர் ஆர்எம்பி ஜவஹர். முதல்ல வந்து நம்ம ஒரு விஷயத்தை, நாங்கள் வந்து இந்த லோன் வாங்குறது லோன் கொடுக்கறதுல வந்து 1989 ட்ரெக்ஸ்டெப் ஆரம்பித்த காலங்கள்லேருந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டார்ட் அப்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு குறு முயற்சிகளில் கொஞ்சம் படித்த பிடெக் எம்டெக் படித்த பசங்க அவங்க ப்ரமோட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸுக்கு லோன் வாங்கி கொடுக்கணும். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்போல்லாம் கொஞ்சம் எனக்கு தலையிலலாம் முடி இருந்தது, நான் வருடமாக யங்காக இருந்தேன். அப்போ அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆந்திரப்ரனரை ப்ரமோட் பண்ணணும் நிறைய கேம்புக்கெலாம் அவங்க ஆந்திரப்ரனர்ஷிப் கேம்ப்லாம் அவங்களே நடத்துவாங்க. அவங்க எங்கள் கூட சேர்ந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இவங்கெல்லாம் எல்லாம் எங்களோட இதுக்கெலாம் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவாங்க எங்கள் கூட சேர்ந்து. அப்போ வந்து நாங்கள் வந்து இதே நடக்கும், நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து 1989 நடக்கும். நாங்கள் வந்து ஆந்திரப்ரனர்ஸை கூட்டிகிட்டு போவோம். இவங்கெல்லாம் வந்து நல்ல கம்பெனியில் அமெரிக்காவுக்கு போயிருக்க வேண்டிய பசங்க, என்ஐடியில் IITயில், ஐஐடியில் படிக்கிற பசங்களாம் தேவையில்லாமல் வந்து நாங்கள் ஆந்திரப்ரனர்னு கூப்பிட்டு வந்துருப்போம்.
கூப்பிட்டு வந்து அவங்க வந்து நல்ல ப்ரப்போசல், நல்ல டெக்னாலஜி ஐடியாஸை வச்சு அவங்க ப்ரமோட் பண்ணி ஒரு ப்ரப்போசலை ரெடி பண்ணி பேங்க்கிட்ட கொண்டு போவோம். பேங்க்கிட்ட கொண்டு போனால் இவங்க அந்த இது வேணும், இந்த இது வேணும்னு இவங்க வந்து அவனை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி விட்ருவாங்க. இதை நாங்கள் எல்லா கான்ஃபரன்ஸ், நீங்கள் எப்படி சண்டை போடுறீங்களோ இதே மாதிரி 1989களில் நாங்கள் எங்களை மாதிரி இருக்கிற மேனேஜராக நாங்கள் சண்டை போடுவோம். நீங்களாவது சின்ன லோனுக்கு சொல்கிறீங்க, நாங்கள் அப்போ 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா அப்படி அந்த இதுக்கு, இப்போ வந்து அதனால் 1 கோடி 2 கோடி ரூபா இதுக்கு நாங்கள் சண்டை போடுவோம். இப்போ கடைசியில் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ட்ரெக்ஸ்டெப்லேருந்து வர்ற ஆந்திரப்ரனர்ஸுக்கு நம்ம வந்து கொலாட்ரல் இல்லாமல், மார்ஜின் மணி இல்லாமல் நம்ம ஃபண்டு கொடுக்கலான்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முடிவு பண்ணாங்க. 15 ஆந்திரப்ரனர்ஸ் கொடுத்தாங்க. ட்ரெக்ஸ்டெப்லேருந்து ப்ரப்போசல் வந்துருச்சுன்னா அது டெக்னாலஜி ஐடியாஸ், ரொம்ப படித்த பசங்க, அந்த 15 ஆந்திரப்ரனர்ஸுக்கு நம்ம வந்து லோன் கொடுத்துருவோம். 15 ஆந்திரப்ரனர்ஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து 15 லட்ச ரூபாலேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் லோன். நான் சொல்கிறது 89, 90, 92 அதன் பண மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. 15 வெஞ்சரும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் உங்கள் பிளானை வந்து திரும்ப 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 ரீவிசிட் பண்ணணும். இது சரியில்லை, அது சரியில்லை, அது சும்மா நம்ம ஏதோ போட்டு கொடுத்துட்டோம்னா அது அப்படியே நடந்துடாது. பேங்க்ல இமீடியட்டாக ரூபா கொடுக்குறாங்க. அதுவும் இந்தியாவில் தான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். உலகத்தில் எங்கேயுமே பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கிடையாது. பேங்க்ஸுங்கிறது ப்ரைவேட் செக்டர். நீங்கள் வந்து அவங்க கையில் இருக்கிற ரூபாயை அவங்க கொடுக்குறாங்க, நம்ம அந்த ரூபாயை வாங்குகிறோம். அவங்களோட உழைப்பை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சும்மா தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம திட்டங்களை சரியாக தயாரிக்க மாட்டோம். நம்ம உறுதியான ஆள் யார், இதில் சரியான ஆள் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். எத்தனை திரும்ப 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 போகும்போது உங்களுக்கும் பேங்க் மேனேஜருங்கிற ஒரு புதிய உறவு உருவாகுது. உங்களோட உறுதியை வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ண பார்க்குறாரு. நீங்கள் வந்து சரியாக திட்டமிட்டிருக்கீங்களா, அவர் ரூபாயை கொடுக்குறாருல, நீங்கள் சொல்லிடுவீங்க நாளைக்கு லோன் வாங்கி கட்ட முடியலன்னு. பேங்க் மேனேஜர் ஒழுங்காக ரிட்டையர்ட் ஆக முடியாது. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேங்க் மேனேஜர்ஸ் மேலே கேஸ் இருக்குது தெரியுமா, அவங்க சரியாக பண்ணலைங்கிறது. இட்ஸ் அ பப்ளிக் மணி. ஐ கேன் சே ஐ ஹவ் பிகம் பேங்க்ரப்ட். நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசவே இல்லை. அவங்க சைட்லேயும் ஒரு நியாயம் இருக்குது, நம்ம சைட்லேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அதை சரியாக நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி கரப்ஷன் இல்லைன்னு, இந்த உலகத்தில் கரப்ஷன் இல்லாத ஒரு துறையை சொல்லுங்கள். எலெக்ஷனில் இல்லையா, மெடிக்கல் ஃபீல்டில் இல்லையா, எல்லா இதில் கரப்ஷன் இருக்குது. கரப்ஷன் இல்லாத ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அதை வந்து வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. அதை வந்து எப்படி, ஆனால் ஒன்று, நான் வெற்றி பெற்ற ஆந்திரப்ரனர்ஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பேங்க் மேனேஜரை கடவுளாக சொல்லுவாங்க. அவர்னால தான் நான் வந்தேன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வந்து தன்னால் எவ்வளவோ ரூல்கள் உங்களை ஒரு தடவை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களோட நேர்மையினால, உங்களோட உழைப்புனால, உங்களுடைய விடாமுயற்சினால நீங்கள் ஒரு பேங்கர் வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவர் ஒரு பவர்ஃபுல் வெப்பன். உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டப்படணுமோ அப்படிலாம் வழி சொல்லி கொடுப்பாரு. உங்களுக்கு புதுசாக திட்டம் வந்தோடனே நான் பார்த்துருக்கேன் என் கண்ணில். இதுதான் உண்மையான நடப்பு. ஆனால் முதல்ல எடுத்த உடனே உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு வந்து உறுதி பெறணும். உங்கள் மேலே வந்து ஒரு ட்ரஸ்ட், நம்பிக்கை வரணும். நீங்கள் வந்து கஸ்டமருங்க, பணம் தான் முதல் கஸ்டமர். பேங்க் மேனேஜருக்கும் நீங்களும் தான் முதல் கஸ்டமர்ஸ். உங்களோட அடுத்த கஸ்டமர் வந்து இந்த பேங்க் மேனேஜர் இருந்து ரூபாயை வாங்கி நீங்கள் தொழில் ஆரம்பித்த பிறகு வர்றது தான் அடுத்த கஸ்டமர். முதல்ல இந்த கஸ்டமரை நீங்கள் வந்து நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வரணும். பேங்க் மேனேஜர் என்ன நினைக்கிறோன்னா, இந்த ஆந்திரப்ரனருக்கு ரூபா கொடுத்தா ஏன் ரூபா கரெக்டாக வந்துடும், ஒரு பைசா போகும், நேர்மையான. அப்புறம் என்ன தெரியுமா, அடுத்த தடவை எங்கேயாவது அவருக்கு டார்கெட் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், ஓடி வந்துடுவார். இல்லை நம்ம இன்னொன்று பண்ணலாம். நீ எத்தனை தடவை நடக்க வச்சிங்க சொல்லுங்கள். எனக்கு அங்கிருந்து கொடுத்தாங்க, மானியத்தோட கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு தனிப்பட்ட நபர்னோட இதை பற்றி நான் சந்தேகப்படலை. எனக்கு தெரியும் இவ்வளவு தூரம் நீங்கள் ஆத்திரமா கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு விஷயம் இருக்குது. ஆத்திரம்னா ஆதங்கத்தோடு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அதில் இருக்குன்னு தெரியும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பேங்க் மேனேஜர் அலைய வைக்கிறதும் நம்ம அலையிறதையும் இன்னொரு பக்கம் அவங்களோட சைட்ல இருந்து நம்ம பார்த்தா அந்த உறவு உறுதி பெறும். நீங்கள் நாளைக்கு வந்து உங்களோட மைக்ரோ வெஞ்சர்ஸ், விமன் ஆந்திரப்ரனர்ஸுக்கு அவங்க தளர்ந்து உங்களை நோக்கி வரும்போது, இல்லை பேங்க் மேனேஜரை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு அதை விட ஒரு நல்ல விஷயம் கிடையாது, நீங்கள் அவங்கள உறுதிப்படுத்தி கொடுக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அவங்கள உட்கார வச்சுட்டு இங்கே வந்து நம்ம நீதிபதி மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டு கூடாது. அதான் என்னோட கேள்வி. தேங்க்யூ.
ஜீவா ஃப்ரம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சார். என்ஜிஓ இருக்கும், எஃப்யூஓவும் லீட் பண்ணிகிட்ருக்கோம். சார் சொல்லும்போது சொன்னாங்க எல்லாமே போர்ட்டலில் அப்லோட் பண்ணிட்டா நமக்கு அது மேனேஜர்ஸ் லயபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அது டிலே ஆகுது, டிலே காஸ்ட் அப்படின்னா லயபிள்னா என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். வாட்ஸ் மீன் பை லயபிள்? ஏன்னா நான் ஃபெப்ரவரி இந்த வருஷம் ஃபெப்ரவரி 22 ஃபெப்ரவரியில் ஒரு ப்ரொபோசல் போட்டேன் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்கு. சப்சிடியும் ரெடியாக இருக்குது. மில்லட்டு ப்ராசஸ் யூனிட்டு 18.75 lakhs. ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 49.5. எல்லாமே போர்ட்டலில் அந்த டேட்டில் அப்லோட் பண்ணியாச்சு. அது ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ரீஜனல் மேனேஜர் என்ன சொல்கிறாரு, இங்கே நீங்கள் பிரான்ச்சில் தான் இருக்கோம், இந்த சைடு ஓகே தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பிரான்ச் லயபிள்னால் எவ்வளோ காலத்துக்கு எடுத்துக்கலாம்? ஏன்னா பிரான்ச் மேனேஜர் ஒரு ப்ராப்பர் ஆன்சரே இல்லை. நாளைக்கு வாங்க பார்க்கலாம், பிஸியாக இருக்கேன், இது மாதிரி அது மாதிரி எவ்வளோ நாளைக்கு அலைய விடலாம்? அது மாதிரி ஏதாவது இருக்கா? லயபிள்னால் என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அந்த ஸ்கீம் எனக்கும் நல்லா தெரியும். அதுக்கு சிஜிடிஎம்எஸ்சி கவர் 80% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மற்றதுக்கெல்லாம் சார் சொன்ன சிஜிடிஎம்எஸ்சி கவருக்காவது 0.75% சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஏஎஃப்ல மில்லட் ப்ராசஸிங் யூனிட் போடுறதுன்னு சொன்னீங்க, அதுக்கு வந்து 80% போகும். 2 கோடி ரூபா வரைக்கும் 80% நீங்கள் வாங்கினீங்கன்னா 80%க்கும் சிஜிடிஎம்எஸ்சி கவர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுப்பாங்க. இப்போ 2 கோடி ரூபாய்க்கு 0.75%, அதே ஒரு பெரிய தொகை. வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் கட்டணும், அது எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏஎஃப் போர்ட்டலில் நீங்கள் பார்த்தீங்களா, அதில் சேங்ஷன் ஆயிருந்ததா? அதான் சேங்ஷன் மீன்ஸ் அப்ரூவ் ஆயிருந்தது, பேங்க்குக்கு போயிருச்சு. இன்னார்டினேட் டிலே இருந்ததுன்னா உங்கள் சிவகங்கை எல்டிஎம் கிட்ட பேசுங்க. ஜஸ்ட் ஃபோன் நம்பர் நானே கூட இப்போ முடிஞ்ச உடனே வாங்கி தரேன். எத்தனை நாளாக பெண்டிங் இருக்குது சார்? பெண்டிங் இந்த சென்ஸ் நாங்கள் ஃபெப்ரவரியில் அப்ளை பண்ணியாச்சு. ஃபெப்ரவரியில் இன்றைக்கி டேட் வர அப்பையிலேருந்து காமிச்சிட்டு இருக்குது. ஓகே, மில்லட் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு 30% 35% அந்த பிஎம்எஃப்எம்இல பதிவு பண்ணியிருக்கீங்களா? 30% மானியமும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். 75% சப்சிடி ஃபார் மிஷினரி சார். 75 அக்ரி. ஆமாம் சார், இது ஸ்பெஷல் மில்லட் மிஷன் ப்ராஜெக்ட். மில்லட் மிஷன் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு லோன் டிலே ஆகிறதுக்கு அவங்க ஆரம் சைட்லேயே ஓகே சொல்லியிருக்காருங்கிறப்ப பிரான்ச் மேபி பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கா, என்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் தெரியல. அதர்வைஸ் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஒரு லெவலில் நீங்கள் ஆரம்பிக்கிட்டே பேசிட்டேன்னு சொல்கிறப்ப நெக்ஸ்ட் லெவல்னால் அடுத்தது எல்டிஎம் கிட்ட போகலாம். அதுக்கான ஃபோராஸ் நிறையா இருக்குது. பட் பிரச்சனை என்னென்னா இந்த இன்னார்டினேட் டிலே எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. பிகாஸ் இதில் பேங்க்குக்கு லயபிலிட்டி கம்மி. ஏன்னா சிஜிடிஎம்எஸ்சி ஃப்ரீயாகவே கிடைக்கும். சரிங்களா? இந்த கேஸ் பெக்யூலியர் கேஸ், நானே ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அப்படி இருந்தால் நான் இப்போ முடிச்சுட்டு என்கிட்ட நம்பர் வாங்க, நான் எல்டிஎம் கிட்ட நானே இப்போ பேசிட்டு கிளம்புறேன். அந்த வாக்குறுதியும் நான் கொடுக்குறேன். அதை இது இன்னார்டினேட் டிலே நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் அது என்ன ரீசன் அவங்க பக்கத்துல இருந்தும் கேட்கணும். அது ஒன்று தான் பிரச்சனை. சரிங்களா? எல்டிஎம் சாருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எல்டிஎம் கூட அவரை நேரையே பார்த்துட்டு அவர் என் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்துட்டு போயிட்டார். உங்களுக்கும் பிரான்ச் மேனேஜருக்கும் இஷ்யூ இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. அந்த இஷ்யூ தான் என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நாங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்களுக்கும் தெரியாமல் நாங்கள் அதை சொல்ல முடியாது. அதுதான் அந்த இஷ்யூ. அந்த ஒரு எழுத்துக்குள்ளே நிறைய விஷயம் ஒளிஞ்சிருக்குங்க. அதுதான் பிரச்சனை. அதை நான் பேசிக்கலாம் என்னன்னு. சரிங்களா? மற்றபடி பேங்கர் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பிஸ்னஸையும் டெவலப் பண்ண முடியாதுங்க சார். இன்னைக்கு இந்தியாவில் வளர்ந்துருக்கிற எல்லா தொழிலும் ஏதோ ஒரு வகையில் பேங்க்னால தான் வளர்ந்துருக்கு. எல்லாரும் கை காசு போட்டு தொழில் பண்ணவே முடியாது. 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் 30 பேருக்கு கூட பேங்க் லோன் கிடைக்காம போயிருக்கலாம். எங்களுக்கு சம்பளம், உங்களுக்கு கடன் கொடுத்தா தான் எங்களுக்கு சம்பளம். இதை நான் அங்கே நின்று பேசலாம்னு நினச்சேன், இங்கேயே பேசுகிறேன். என்னென்னா எங்களுக்கு சம்பளம் சும்மா வராது. நீங்கள் கொடுக்குற 4% உங்களுக்கு நாங்கள் சேவிங்ஸ் பேங்க் வட்டியில் கொடுக்குறோம் இல்லையா, அதை நாங்கள் வாங்கி 8% உங்களுக்கு கொடுக்குறோம். அதை நீங்கள் கரெக்டாக எங்களுக்கு திருப்பி கொடுத்தா தான் உங்கள் சேவிங்ஸ் பணமே உங்களுக்கு திருப்பி வரும். கரெக்டாக? அதுக்கும் நான் பொறுப்பு. அது இல்லாமல் உங்களுக்கு கொடுத்தா தான் எனக்கு டார்கெட்டு. 2 சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க இவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், இவங்க பிரான்ச் மேனேஜருக்கு இவங்க எவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பாங்க. பிகாஸ் எங்களுக்கு டார்கெட் இருக்குது. ஒரு பிரான்ச்சு இத்தனை நாளில் இந்த மாதம் இத்தனை கோடி ரூபா வரவு செலவு பண்ணி ஆகணும். எந்த பிரான்ச் மேனேஜரும் மேபி ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. இன்றைக்கி தேதிக்கு ஒவ்வொரு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்தியன் பேங்க்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, எஸ்பிஐலேயும் ஒர்க் பண்ணுறாங்க. என்கிட்ட லோன் ப்ரொபோசல் கொடுன்னு கேட்பாங்க. திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்காங்க. நான் என்னால் முடிஞ்சதை, ஏன்னா அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் சார் ஜவஹர் சார் சொன்ன மாதிரி தான். நீங்கள் இப்போ ஒரு சிம்பிளாக இதை அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்குவோம். நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஒரு 50 லட்ச ரூபா லோன் கேட்டு ஒரு 4 பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? இது எல்லாத்துக்கும். சரிங்களா?
அப்படி இருக்கிற பட்சத்தில் யாருன்னே தெரியாது, நீங்கள் புதுசாக வந்து எனக்கு லோன் கொடுங்குறீங்க, அடமானம் இல்லை, இந்த விஷயத்துக்காக தான் இந்த சிஜிடிஎம்எஸ்சி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் முதல்ல அந்த சிஜிடிஎம்எஸ்சி இல்லாமல் யோசிச்சு பாருங்கள், நான் உங்களுக்கு லோன், நீங்கள் எனக்கு 50 லட்ச ரூபா லோன் கொடுக்கணும் கையெழுத்து போட்டு, நான் கட்டாட்டி நீங்கள் தான் பொறுப்பு, டக்குன்னு கொடுத்துருவீங்களா? எத்தனை பேர் டக்குன்னு கையெழுத்து போடுவீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நமக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. பார்த்தீங்களா? அதுதானே பிரச்சனை. இதே பயம்தான் அந்த மேனேஜருக்கு இருக்கும். சார் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ரிட்டையர் ஆகிட்டாரு, இன்னும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கல, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு. நான் லைவ் எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன். ஆனால் அது எல்லாரும் அப்படி எல்லாருமே வேணும்னே கொடுக்காமலாம் இல்லைங்க. பிரச்சனைக்குரிய மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்கள மேலதிகாரிகள் செட்ரைட்டும் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஆம் த லாஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த இன்னிங்ஸ் ஐ சப்போஸ். ஸோ என்னன்னா, ஆல்ரெடி அங்கேயே நிறைய பேசிட்டோம். ஒரு சின்ன விஷயம், இதுக்கு முன்னாடி செஷனில் எஸ்ஹெச்ஜி நம்பரை நிறையா பேசணும் இல்லைங்களா? எஸ்ஹெச்ஜியில் கடன் கொடுக்கறது, இந்த காசு வாங்குறது, இதெல்லாம் போக எஸ்ஹெச்ஜினால் ஒரு சோஷியல் சேஞ்ச் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் நிறைய பேர் என்ஜிஓ கிட்டேருந்து எஸ்ஹெச்ஜி அரசாங்கம் பறிச்சுக்கிச்சுன்னு ஆதங்கம்லாம் பட்டீங்க. அந்த ஒரே விஷயம் என்ன சோஷியல் சேஞ்ச் நடந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். வங்கி வரவு செலவையே விட்டுருங்க, நான் வங்கியை பற்றியே பேசலை. இப்போ நான் 2 நிமிஷம் கழிச்சு தான் வங்கியை பற்றியே பேசுவேன். வேறு என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து 1992 நான் பிறந்த வருஷத்தில் எஸ்ஹெச்ஜி ஆரம்பித்தது. நபார்ட் ஸ்டார்ட் பண்ணதுன்னு அந்த பெருமைக்குரிய ஆர்கனைசேஷனில் நான் வேலை பார்க்குறதுல எனக்கும் ஒரு பெருமை. பிரச்சனை என்னென்னா, அப்போ இருந்த நிலைமைக்கும் இந்த எஸ்ஹெச்ஜின்னு ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம், சமுதாய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மைக்ரோ ஃபினான்ஸ் இட்ஸ் நாட், எஸ்ஹெச்ஜி இட் செல்ஃப் இஸ் அ பேங்க், இட் கேன் டூ மைக்ரோ லெண்டிங். நான் வரவு செலவை பற்றியே பேசலாமா? ஐ எம் நாட் டாக்கிங் எனிதிங் அபவுட் மணி. காசை பற்றியே பேசல, வேற ஒரு சமுதாய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்றேன். அதை பற்றி நீங்கள் அதை வேறு பாஷையில் சொல்கிறீங்க, சிம்பிளாக சொல்கிறேன். முதல்ல இப்போல்லாம் எஸ்ஹெச்ஜின்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல சுய உதவி குழுன்னு ஒன்று ஆரம்பித்து, அதுக்கு வீட்டில் மீட்டிங் போகிறேன்னு சொல்லி அவங்க அப்பாவோ அண்ணனோ தம்பியோ புருஷனோ அவர்கிட்ட சொல்கிறப்ப முதல்ல அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருந்திருக்கும்? ஒரு பெண் வீட்டை விட்டு முதல்ல ஒரு மீட்டிங்க்கு நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறப்ப என்னவாக இருந்திருக்கும்? உன்னையாமல் மீட்டிங் கூப்பிட்டான். இதுதான் யதார்த்தமான ரியாக்ஷன், இதாக தான் இருக்கும். இன்றைக்கி அது வந்து இப்போ எப்படி, அப்போ வந்து ஒரு புருஷனோ அப்பாவோ அம்மாவோ உனக்கு ஒன்றும் தெரியாது வீட்டில் இருக்குன்னு சொன்ன நிலைமை மாறி, அதாவது என்ன, உனக்கு ஒரு நான் வீட்டில் எனக்கு அவங்க புருஷன் என்ன பண்ணுறான்னு தெரியாது, அப்பா என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. அதை வீட்டில் இருக்கிற ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை அவங்க யாரும் வீட்டில் இருக்கிற உமன் கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த எஸ்ஹெச்ஜி மூமெண்ட்டோட ரெவல்யூஷன், உண்மையான ரெவல்யூஷன் என்னென்னா, இன்றைக்கி அப்போ ஏதாவது ஒரு பண தேவை இருக்குன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை, ஹீ வில் சே ஹிஸ் ப்ராப்ளம் டு த ஒய்ஃப் ஆர் டாட்டர் ஆர் ஹூவர் இட் இஸ். அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜில் தான் எனக்கு ஒரு 1000 ரூபா தேவைப்படுது, நீ குழுவிலேருந்து காசு எடுத்து கொடுக்குறியா? அந்த கிழமை இருக்குங்களா? பிரச்சனை சோஷியல் கேபிட்டல், சமுதாய மாற்றமே இந்த எஸ்ஹெச்ஜினால் நடைபெற்றிருக்கு. நம்ம எல்லாரும் லோன் வாங்குகிறோம், பணம் வாங்குகிறோம், இதை பற்றி மட்டுமே பேசுகிறோம். ஏன் ஒடிசாவும் கேரளாவும் தமிழ்நாடும் ரொம்ப வளர்ந்துருக்குன்னு சொல்கிறோம்? இந்த சோஷியல் கேபிட்டல் உமன் கிட்டேருந்து அதிகமாக வர்றதுனால தான் நம்மளாம் ரொம்ப டெவலப்டு ஸ்டேட்ஸ்னு சொல்லி, அதுவும் இந்த குடும்பஸ்ரீ மாடலாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற மகளிர் திட்டம் மாடலாக இருக்கட்டும், ஒரு காலத்தில் பேங்க் எஸ்ஹெச்ஜிக்கே லோன் கொடுக்கலன்னு இங்கே இருக்கிற எத்தனை எஸ்ஹெச்ஜிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி எஸ்ஹெச்ஜி அப்ளிகேஷன் வரலன்னு எல்லா பேங்க்லேருந்தும் நம்மக்கிட்ட ஆர்வம், லிட்ரலாக வந்து சண்டை போடுறாங்க, எனக்கு ஏன் எஸ்ஹெச்ஜி அப்ளிகேஷன் கொடுக்கலன்னு சண்டை போடுற நிலைமைக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ எல்லாமே ஒரே நாளில் மாறிடாது. எஸ்ஹெச்ஜி டெவலப் ஆகும் 32 வருஷம் ஆயிருக்கு. நான் இப்போ வளர்ந்து நிற்கிறேன்னா என் வயசு எஸ்ஹெச்ஜிக்கு 32 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தது. ஒரே நாளில் உலகமே மாறணும்னா நடக்காது. ஆனால் நடக்கும். அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடுத்தடுத்த நிலைமைகளில் வரும். இப்போ இந்த எல்லாரும் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறோம் இல்லைங்களா? ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா என்னன்னே தெரியாது. முதல்ல பயம் இருக்கும், நமக்கு புதுசாக என்னமோ பண்ணால் காசு எப்படி போயிருமோ, அக்கௌண்ட்டில் பணம் போட்டு ஏடிஎம்மில் எடுக்கிறதுக்கே பயப்பட்ட காலம்ல இருக்குது. இப்போ அடுத்ததாக இதுக்கு பேர் யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதே ரிசர்வ் பேங்க்கில் இப்போ யுனைடெட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வர போகிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு வரவு செலவு பேங்க்கில் டிரான்சாக்ஷன்ஸ் நார்மலாக உங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு சின்ன லெவலில் ஒரு தொழில் பண்ணுறீங்கனாலே அந்த தொழிலில் உங்களுக்கு வரவு செலவு, உங்களுக்கு எவ்வளோ பணம் உள்ளே வருது, உங்களுக்கு எவ்வளோ வியாபாரம் ஆகுது, ஒரு சிம்பிளாக ஒரு ஜொமேட்டோவோட ஒரு கடையில் லிங்க் இருக்குது, ஸ்விக்கியோட ஒரு கடையில் லிங்க் இருக்குன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இவ்வளோ வரவு செலவு டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு இவருக்கு இவ்வளோ இன்புட் காஸ்ட் ஆகுது, இவ்வளோ சேல்ஸ் நடக்குது. இந்த டேட்டாவை வச்சு இப்போ எப்படி பேங்க்கில் நம்ம போய் நிற்கிறது இல்லாமல் பேங்க் நம்மக்கிட்ட வந்து 10 பேங்க் உனக்கு நான் 10 லட்ச ரூபா வரைக்கும் லோன் தரேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் நெகோசியேஷன்.
எப்படின்னா உனக்கு 10% தரேன், இன்னொரு பேங்க் நான் 9% தரேன் அப்படிங்கிறதுக்கான சமுதாய மாற்றங்களும் இந்த லெண்டிங் ரேட்ஸில் அதாவது கடன் கிடைக்கலைங்கிறது போக கடனை எந்த விதமான விஷயங்களை எடுத்துகிட்டு போக முடியுங்கிறதுக்கான திட்டங்களும் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு. இதை இன்னைக்கு சொன்னால் என்னையா கிரிக்க மாதிரி வளர இப்படிலாம் நடக்குமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி QR கோடை போய் காய்கறி கடையில் கொடுத்து ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? யாராவது நம்பியிருப்பீங்களா? யாரும் நம்பி இருக்க மாட்டோம். இதே தான் டெக்னாலஜி வளர அந்த அளவுக்கு நம்மளோட அக்சஸ் டு கிரெடிட்டும் வளரும். அதுக்கு முக்கியமாக இதுக்கு முன்னாடி ஒரு மேடம் சொன்னாங்களே உமன் என்டர்பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டலில் கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த எல்லாமே நடக்கும். எல்லாத்தையும் கையிலேயே பண்ணுறேன், டிரான்சாக்ஷன் கையில் வரவு செலவு பண்ணிங்கன்னா சிஸ்டத்துக்குள்ளே உங்கள் ரெக்கார்ட்ஸ் இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பேங்க் மேனேஜர் ஒரு டிசிஷன், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். நான் பிரான்ச் மேனேஜராக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பேன், நீங்கள் பிரான்ச் மேனேஜராக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பீங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும், நான் நல்லா தொழில் பண்ணுவேங்கிற கான்ஃபிடென்ஸை நம்ம கொடுக்கணும். ஒரு சிம்பிள் லாஜிக், 4 தடவை நான் அலைய விட்றேன், என்கிட்டயே வர ரொம்ப கஷ்டப்படுறான், இவன் எப்படி போய் கிளைண்ட்டை பிடிப்பான்னு அவன் யோசிக்க மாட்டானா? லாஜிக் தானுங்களே. எல்லாமே ஒரு வெளியிருந்து பாருங்கள். உங்களை அந்த சிம்பத்தி எம்பத்தின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அந்த இடத்துல இருந்து பார்க்குறது ஒன்று, நீங்கள் அந்த இடத்த விட்டு தள்ளி இருந்து பார்க்குறது ஒன்று. ஒரு 3வது மனுஷனாக வந்து அந்த அம்மா சொன்னாங்க அந்த பிரச்சனை அது நியாயமான பிரச்சனை, இது என்ன இஷ்யூன்னு எனக்கு தெரியல, பட் அப்படி நடந்திருந்தால் தப்பு தான், இல்லைன்னு சொல்லிங்கம்மா. ஆனால் இந்த மீடியேட்டர் ஆல்ரெடி சார் சொல்லியிருந்தாரு, மீடியேட்டருங்கிற வார்த்தையை ஒழிக்கணும்னு தான் எல்லாத்தையும் டிஜிட்டல் மயம் ஆக்குறது. ஆனால் இங்கேயும் வந்து மீடியேட்டருங்கிறது தான் பிரச்சனை. இப்பயும் சொல்கிறீங்கம்மா, நீங்கள் போய் இப்போ திருச்சி மாவட்டத்தில் இந்த ஆஃபீஸ்க்கு நேரில் டிக் ஆஃபீஸ் மாவட்ட தொழில் மையம் இருக்குது, போனீங்கன்னா அங்கே அதுக்காகவே ஒரு ஆளை உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா நமக்கு பண்ண தெரியல, நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போனீங்கன்னா அதுக்கு கூட ஒரு காசு கொடுக்கணும். அந்த காசை கூட கொடுக்க தேவையில்லைங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவங்களே ஆளை போட்டு உங்களோட ஆதார் நம்பர் பேன் நம்பரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதுக்கான அந்த PMEGP சார் இப்போ ஸ்கீம்லாம் சொன்னாரீங்களா, அது அப்ளிகேஷனை பதியறதுக்கு கவர்மெண்ட்டே ஆள் போட்டு கொடுத்துருக்கு. அது ஆன்லைன், அது நேராக பிரான்ச்சுக்கு போயிடும். பிரான்ச்சில் நான் சொன்ன மாதிரி 15 நாளில் லோன் கொடுக்கணும். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அதிகபட்சமே 15 தான், சில இடங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். 15 நாளைக்கு மேலே போச்சுன்னா இதுக்காகவே மாதம் வங்கியாளர்கள் கூட்டம்னு கலெக்டர் தலைமையில் நடக்கும். ஏன் இத்தனை அப்ளிகேஷன் டிலேவாக இருக்குன்னு எங்கள் ஒவ்வொரு பேங்கர்ஸையும் தனித்தனியாக கேட்பாங்க. இதே இந்தியன் பேங்க்லேருந்தும் ஸ்டேட் பேங்க்ல இருந்தும் எல்லா வங்கியில் திருச்சியில் இருக்கிற எல்லா வங்கிகள்லேருந்தும் மக்கள் வந்து பேங்க் அதிகாரிகள் வந்து பதில் சொல்லணும் கலெக்டர் முன்னாடி. நீங்கள் அங்கே இஷ்யூவே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வரலைங்க. ஆனால் அதை பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு பல விதத்தில் நிறைய இடங்களில் நம்மளுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் அடுத்த கட்டத்தில் ஒரு கிரிவன்ஸ் ரெட்ரஸல் செல்லுன்னு இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு பேங்க்கில் போனாங்களும் கிரிவன்ஸ் ரெட்ரஸல் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது அந்த பிரான்ச்சோட தொடர்புடையவங்களே கிடையாது, அவங்களோட மேலதிகாரிகளோட நம்பர் இருக்கும். உங்களுக்கு அந்த லெவலில் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா பேங்க் லோன் தரல அப்படிங்கிற ஒரு கிளீஷேவோட மட்டுமே இல்லாமல் பேங்க் கண்டிப்பாக லோன் கொடுக்குறோங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு அணுகுங்க. ஒரு 2 தடவைங்கிறது 4 தடவை ஏதோ மேபி பிகாஸ் ஆஃப் சம் ரீசன் பிரான்ச் மேனேஜர் கேட்டார்னா உங்களோட தொழிலுக்கு அது ஒரு மூலதனமாக இருக்க போகுது, உங்கள் ஃப்யூச்சர் அது டெவலப் பண்ண போகுதுங்கிறப்ப அந்த கிரெடிட் சப்போர்ட்டை உங்களால் எந்த அளவுக்கு வாங்க முடியுங்கிற உங்கள் முயற்சியை கைவிடாமல் பண்ணுங்கள். பேங்க் எல்லாருமே கரெக்டாக இருக்காங்கன்னு நான் சொல்லலை, மேபி அங்கொன்றும் இங்கொன்றும் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி யாரெல்லாம் வளர்ந்த தொழிலதிபராக இருக்காங்களோ பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறவங்களோ எல்லாருமே வங்கி கடன் வாங்கினவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட தொழில் அடுத்த கட்டத்துக்கு வளர்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை லைக் பேங்க்கோட இணைந்து செயல்படணும்னு உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்த டெக்ஸ்டப்புக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நம்ம பிஸ்னஸ் நடக்கும்போது இன்னைய டேட்டில் வந்து நிறைய பேர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு மைக்ரேட் ஆகிட்டோம். உங்களுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை தனி அக்கௌண்ட்டாகவும் உங்களோட இண்டிவிஜுவல் பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸை தனி அக்கௌண்ட்லேயும் பிரிச்சுருங்க. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு நான் வாட்ஸ்அப்லேயே டிஜிட்டலாக மார்க்கெட் பண்ணி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு பேமெண்ட்ஸ்லாம் அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னு பார்த்தா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வருது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் வர டிரான்சாக்ஷனை வந்து நான் ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக கன்சிடர் பண்ண முடியாது ஆஸ் அ பேங்கர். அதனால ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, சின்ன லெவலில் பண்ணுறோம், பெரிய லெவலில் பண்ணுறவங்களாம் வேறு. பிஸ்னஸ் இஸ் அ பிஸ்னஸ். அதனால் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை தனியாக ஒரு தனி அக்கௌண்ட்டை பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ரூட் பண்ண ஆரம்பிங்க. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இங்கே மருதநாயகம் இருக்கார், கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. என்னுடைய நம்பர் சொல்கிறேன், ஏதாவது பேங்கிங்கில் வேணும்னா ப்ரிஃபர்டு மோட் ஆஃப் கான்டாக்ட் வாட்ஸ்அப் மெசேஜ், சரியா? 73581 14767. உங்களுக்கு வந்து 80G 12A உங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில்
நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட் தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் இல்லாதவங்க வந்து நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். இதுதான் ஆஸ் ஏ கவர்மெண்ட் நார்ம்ஸ், பேங்க் நார்ம்ஸும் அதுதான். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து இந்தியன் வங்கியோட ஜோனல் மேனேஜரு. இப்போ நீங்கள் நிறைய பேர் நாங்கள் லோன் கேட்டு வந்தோம், இன்றைக்கி வா சொல்கிறாங்க, நாளைக்கு வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ஆனால் பேங்கிங் எல்லாம் நிறைய மாறி போச்சு. ட்ரெக்ஸ்டெப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 லேடிஸ் வரைக்கும் எங்களோட ஆஃபீஸுக்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இந்தியன் பேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு, எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு எல்லாமே பண்ணினாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக அவங்களோட ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் வாங்கி நாங்கள் போய் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்கக்கிட்ட வேணுங்கிற பேப்பர்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டு லோனுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 40 பேரில் 8 பேரோ 9 பேரோ தான் திருப்பி வந்து லோன் வாங்கினாங்க. மித்த 30 பேருமே யாருமே வரவே இல்லை. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சொல்கிறோம், பேங்கிங்லேருந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு யூஆர்சி நம்பர் வேணும், உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கா, தொழில் பண்ணுறீங்களா, அப்போனா உங்களுக்கு வந்து யூஆர்சி நம்பர் வேணும் அப்படின்னா வேறு ஏதோ வேணும் போல இருக்குது, அதனால் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகலை அப்படின்னு ஒரு மனப்பான்மை. பேன் நம்பர் வேணும் அப்படின்னா அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது, அதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும்னா என்னால் தொழில் பண்ண முடியாது. இப்படி ஒன்றொன்றும் நாங்கள் வேணும்னு கேட்கும்போது இது இல்லை, இது இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் அவங்களாவே வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படியெல்லாம் கிடையாது. யூஆர்சி நம்பர்ன்றது ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம், பேனுன்றதும் அப்ளை பண்ணினா நீங்களே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்காக ஸ்டெப் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸு, என்ஜிஓஸு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து தொழில் முனைவோராக ஆகணும், நல்லபடியாக தொழில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சிலதெல்லாம் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், மேண்டட்ரி ரெக்கார்ட்ஸு. அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, ஹெசிடேட் பண்ணாதீங்க. அந்த ஃபஸ்ட்டு ஹெசிடேஷனை ரிமூவ் பண்ணினீங்கன்னா நீங்கள் கிடுகிடுன்னு முன்னுக்கு போகலாம். ஒன்று. இன்னொன்று, ஜிஎஸ்டி பேஸ்டு லோனு எல்லா பேங்க்கும் கொடுக்குறாங்க. இந்தியன் பேங்க்கில் இண்டு ஜிஎஸ்டி அட்வான்டேஜ் அப்படின்னு கொடுக்குறோம் நாங்கள். நீங்கள் வந்து இன்னொரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது ஃபைனான்ஸில் நீங்கள் டேர்ம் லோன் வாங்கியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் எங்ககிட்ட வரும்போது உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை மட்டும் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே டிஜிட்டல். நாங்கள் அந்த வெப்சைட்டில் போய் உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை போட்டால் உங்களுக்கு என்ன எலிஜிபிள் அமௌண்ட்டுன்னு தானாக சொல்லும், தானாக சிபில் வெரிஃபை பண்ணும். உங்களோட ஜிஎஸ்டியோட டிரான்சாக்ஷனை பொறுத்து தானாக உங்களுக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி பல ஃபெசிலிட்டிஸ் பேங்க்ஸ்லேருந்தும் நாங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். வங்கிகள்கிட்டேருந்து நாங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக தயாராக இல்லை, தயவு செஞ்சு இது முடியாது, வேறு ஏதோ கேட்குறாங்கன்னு போகாதீங்க. சிலது மேண்டட்ரினா அதை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் பேங்க்ஸ் இருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடன்கள் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய சப்சிடி எல்லாம் இருக்குது. எங்கெங்கே மார்ஜின் குறைச்சி கொடுக்க முடியுன்ற ஸ்கீம்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் செக்யூரிட்டி வேண்டாம் அப்படின்ற ஸ்கீம்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. வங்கிகள் வந்து உங்களோட வளர்ச்சிக்காக தான் இருக்கும், நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தருவோம். வணக்கம், நான் கரூர் மாவட்டம். எங்கள் என்ஜிஓ பேர் ஸ்நேகிதி. இவங்க சார் உங்கள் பேங்கர்ஸை பற்றியெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 கருத்தும் சொன்னாங்க. எங்களுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எங்களுக்கு வந்து நபார்டு சப்போர்ட்டோட எப்பிஓ ஒன்று வச்சுருக்கிறோம், சாலிடாரிட்டி ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிட்டட்னு சொல்லிட்டு. 4th இயர் முடிய 5th இயரில் நான் போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆக்டிவிட்டி வந்து டிடிஎம் நபார்டு திரு மோகன் கார்த்திக் சார் தான் எங்களுக்கு டிடிஎம் நபார்டு. நாங்கள் பிரான்ச்சை போய் அப்ரோச் பண்ணி பேங்க்கில் லோனே கேட்கவே கிடையாது. குளித்தலை எஸ்பிஐ அக்ரி பிரான்ச் வாலண்டியராக அவங்க கரூர்லேருந்து ரீஜனல் மேனேஜர்லாம் வந்து நேரடியாக ஆஃபீஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நீங்கள் கம்பெனி வச்சுருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு லோன் லெண்டிங் தர விரும்புகிறோம், வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா திடீர்னு அவங்களே வாலண்டியராக கேட்குறாங்கன்னு சொன்னால் பார்த்தா நாங்கள் எங்கள் நடவடிக்கை அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கள் டிடிஎம் நபார்டு மூலியமாவோ கருத்துக்களை கேட்டு பண்ணிக்கிட்டு எங்களை வந்து விசிட் பண்ணாங்க, வாலண்டியராக வாங்கினாங்க. சிசி அக்கௌண்ட்டில் 60 lakhs லோன் கொடுத்தாங்க. மில்லட்ஸ் கல்டிவேஷன், அக்ரி ஃபார்மிங் இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ 2வது ரினியூவல் நாங்கள் வந்து 3 வருஷம் முடிச்சு 4வது வருஷம் செகண்ட் ரினியூவல் நாங்கள் பண்ணிட்டோம். செகண்ட் ரினியூவல் டேட்டு முடிஞ்சு கூட பழைய டேட்டு போட்டு அவங்க வந்து 2 நாளைக்கு மட்டும் தான் பிரான்ச்சிலே வாங்கிட்டேன், குளித்தலை பிரான்ச்சில் வாங்கினாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்டுகளை முறையாக கொடுக்கும் பட்சத்துலேயும் அவங்க சஃபர் ஆகாத பட்சத்துலேயும் அவங்க வாலண்டியராக செய்கிறாங்கிற கருத்தை நான் முன் வைக்கிறேன். ஏன்னா எங்களோட அனுபவத்தை பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து சிசி அக்கௌண்ட் கொடுக்குறது பெரிய விஷயம். அதே பிரான்ச்சில் தான் நாங்கள் கம்பெனிக்கான சிசி அக்கௌண்ட் வச்சுருக்கோம்.
ரெண்டாவது லோன் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், எல்லா அக்கௌண்ட்டும் டீலிங் பண்ணிகிட்டு இருக்கோம். எஃப்சிஆர் அக்கௌண்ட் எல்லாமே போயிட்டு இருக்குது. குளித்தலை எஸ்பிஐ பிரான்ச் நான் இதை பற்றி சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்ஸ் டு எஸ்பிஐ அண்ட் பேங்கர்ஸ். தேங்க்யூ. டெவலப்மெண்ட் ஃபண்ட்மா, அதில் வந்து பெரிய சைஸ் யூனிட்ஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ராசஸிங், மீட் ப்ராசஸிங் ஆர் வேல்யூ அடிஷன் சென்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப அதில் வந்து உங்களுக்கு கிரெடிட் கேரண்டி கம்மி தான். லைக் இன்னொரு ஸ்கீம் சொன்னேன் இல்லைங்களா ஏஐஎஃப்ல, அதில் வந்து 80% வரைக்கும் இருக்குது. பட் இதில் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக 25% தான் கிரெடிட் கேரண்டி இருக்கும். அண்ட் வட்டி தள்ளுபடி, உங்களுக்கு வட்டி மானியம் கிடைக்கும். உங்களுக்கு அதிகபட்சம் நீங்கள் 9% லோன் எடுக்கிறப்போ உங்களுக்கு 3% வரைக்கும் வட்டி மானியம் கிடைக்கும். சரிங்களா? சப்சிடிங்கிறது அதில் கிடையாது, வட்டி மானியம் மட்டும்தான், கிரெடிட் கேரண்டியும் இருக்கும். இது ஒன்று ஏஹெச்ஐடிஎஃப்ல. ஏஹெச்ஐடிஎஃப்ங்கிறது பேசிக்கலாக உங்களுக்கு அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி ரிலேட்டடாக இருக்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு கிரெடிட் ஃப்ளோவை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான். இது வந்து ஒரு சப்சிடி ஸ்கீமோ அந்த மாதிரி நம்ம நினச்சி போகக்கூடாது. அதை நம்ம ஏஹெச்ஐடிஎஃப் போர்ட்டலில் வந்து ஒரு அப்ளிகேஷனை போட்டோம்னா எந்த பேங்க் வேணால் நமக்கு பிக் பண்ணி சாங்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்க சார். ஸோ அதனால் அதை வந்து ஒரு ஃபெசிலிட்டேஷன் போர்ட்டலில் தான் பார்க்கணும். இந்த ரீபேமெண்ட் வந்து எதுலேருந்து 2 இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பே பண்ணலான்றாங்க. அது கேஸ்ட்ரேஷன் பீரியட் இருக்குமா? அது பேங்க்ஸோட டிஸ்கிரிப்ஷன். ஒவ்வொரு சில 6 மாதம் 1 வருடமும் கொடுக்கும். அதிகபட்சம் 2 வருஷம் வரைக்கும் கேஸ்ட்ரேஷன். ஒரு உதாரணம் எடுத்துக்கோமே, நீங்கள் வந்து ஒரு டெய்ரி ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னு, ஒரு மில்க் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுப்போம். ஒரு சில்லிங் பிளான்ட் ஆரம்பிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும், பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி டே 1 உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிடும். இதே நீங்கள் வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணி இன்னும் மதிப்பு கூட்டுறீங்க, பாலாக விற்கிறது ஈஸி, அது நீங்கள் சீஸாவோ பன்னீராவோ விற்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாரட்டோரியம் பீரியட் கிடைக்கும். ஓகேங்க சார். அப்புறம் ஏசிஏபிசி வந்து அதுக்கு மேனேஜ்னு ஹைதராபாத் பேஸ்ட் ஏஜென்சி ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் ஏஜென்சி. அதுலேருந்து அப்ரூவ்டு நோடல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ்னு லிஸ்ட் ஆஃப் ஏஜென்சி. ட்ரைனிங் முடிச்சாச்சு சார். ஓகே. அண்ணாமலை யூனிவர்சிட்டி முடிச்சாச்சு. 45 days ட்ரைனிங் முடிச்சிங்கனாலே நீங்கள் அந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள். உமனுக்கும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் 44% வரைக்கும் சப்சிடி இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் சர்வீஸ் ஏரியா பேங்க் எதுவும் அங்கே டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் டைரெக்டாக நபார்டு கிட்ட வரது, நபார்டு வந்து சப்சிடி ரூட்டிங் ஏஜென்சி, நீங்கள் டைரெக்டாக வர தேவையில்லை. நீங்கள் வந்து அந்த பேங்க்கில் எந்த பேங்க்கில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேங்க் வந்து எங்ககிட்ட சப்சிடி ரெக்வஸ்ட் உங்கள் பேரில் எங்ககிட்ட சப்சிடி கேட்டு தென் இட் வில் பாஸ் இட் ஆன் டு உங்களுக்கு திருப்பி சப்சிடி கொடுத்துருவாங்க. அதிகபட்சம் 20 லட்சம் வரைக்கும் லோன் எடுக்கலாம் அந்த ஸ்கீமில். அதில் 44%, அதாவது 8.8 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும் ஏசிஏபிசி. சார், இப்போ வந்து நாங்கள் என்ஜிஓவாக இருக்கிறோம். கொலேட்ரல் வந்து கேட்குறாங்க இல்லையா ஸ்கீம்ஸுக்கு. இப்போ என்ஜிஓவோட எஸ்ஹெச்ஜி எங்களோட அஃபிலியேட் ஆகிருந்தா பை சான்ஸ் பேங்க்குக்கு கொலேட்ரல் கொடுக்கணுன்னா ஆஸ் எ ட்ரஸ்ட் நாங்கள் அவங்களுக்கு எஸ்ஹெச்ஜிக்கோ இல்லை இண்டிவிஜுவலுக்கோ கொலேட்ரல் நாங்கள் கொடுக்கலாமா ட்ரஸ்ட்டாக? இல்லை, நாங்கள் என்ஜிஓ சார். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் எங்கள்கிட்ட இப்போ நாங்கள் ஒருத்தவங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். இப்போ அவங்க பேங்க்குக்கு போகிறாங்க, பேங்கர்ஸ் வந்து கொலேட்ரல் அவங்கள கேட்குறாங்க. இப்போ என்ஜிஓ கொலேட்ரல் கொடுக்க முடியுமா அவங்களுக்காக? ப்ரொவைடட் சே இப்போ நாங்கள் ஒரு டெபாசிட் வச்சுருக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று வச்சுருக்கிறோம் என்ஜிஓலன்னு வச்சுங்க, நாங்களே கொலேட்ரல் கொடுக்க தயாராக இருக்கும். என்ஜிஓ நீங்கள் வந்து பேசிக்கலாக வில் பி ட்ரஸ்ட் இல்லையா? அஃப்கோர்ஸ் உங்களோட ட்ரஸ்ட்டு டீட் அதை பர்மிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பண்ணிச்சுன்னா நீங்கள் பேங்கர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இல்லை, ஒன்று. ரெண்டாவது அண்டர்லைங் ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத பார்க்கணும். சி நான் பாட்டுக்கு போயிட்டு ஒரு ஆஸ் அ தேர்ட் பார்ட்டி ஐ கேனாட் கோ அண்ட் கேரண்டி சம்படி. கரெக்டாக? தேர் ஷுட் பி அ கன்சிடரேஷன். அப்போ அது என்ன அண்டர்லைங் கன்சிடரேஷன் என்னங்கிறத பார்க்கணும். அப்சல்யூட்லி தே ஆர் பெனிஃபிஷியரி அண்டர் தி ட்ரஸ்ட். கன்சிடரேஷனை நான் வந்து மானிட்டரியாக சொல்ல வரல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். கன்சிடரேஷன் டேர்ம் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, எனி கான்ட்ராக்ட் வித்வுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்டுங்கிறான். சரியா? ஸோ அப்போ அது என்ன கன்சிடரேஷனுங்கிறத பார்க்கணும். நீங்கள் why do you want to guarantee somebody? No, because they are the beneficiaries from our trust. Absolutely, we want to make them to uplift in their life. 5 crores மேலே இல்ல crores இல்ல, it depends upon case to case basis. up to 10 lakhs இன்னைக்கு முத்ரா இருக்கு. Okay. 5 crores CGTMS இருக்கு. if there is a startup by a woman or a scheduled caste scheduled typeனா stand up India scheme இருக்கு. அதே மீறி why do you want to very specifically தாய்கோல ஒரு கேண்டிடேட்டுக்கு சொன்னோம் கயர் இண்டஸ்ட்ரிக்காக ஆல்மோஸ்ட் 50 to 60 crores ப்ராஜெக்ட் எஸ்டிமேட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு கொலேட்ரல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னாங்க. ப்ரப்போசல்ஸ்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். ஈவன் இன்ஃபேக்ட் த்ரூ ட்ரெக்ஸ்டெப் அப்படி வந்து தான் நாங்கள் அவங்களுக்கு இது பண்ணோம். பட் வி குட் நாட் டூ இட். ஸோ கொலேட்ரல் அவங்கள கேட்கும்போது கொலேட்ரல் இல்லாமல் கொடுக்க முடியாது அப்படின்னு பேங்க் சொல்லிட்டாங்க. பட் நாங்கள் அந்த மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு சான்சஸ் இல்லை. நாங்கள் அதனால் ஆஸ் எ பேங்கர்ஸ் உங்கள்கிட்ட இப்போ நான் அந்த கொஸ்டின் இப்போ நீங்கள் வந்து if somebody from your family member போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், you are having a trust, there is a property in the trust name கொடுக்கறது ஓகே. ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு
இப்போ நான் ஈவன் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நான் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு கொலாட்ரல் கொடுக்குறேன்னா பேங்கரோட ஆண்டனா வில் பி அப் ஃபர்ஸ்ட். அக்ரி. ஓகே, பட் சான்சஸ் இருக்கு இல்லை. ரைட், தேங்க்யூ. ரைட். Closure of this session, I thank Ms. Uma, Mr. Madan Mohan and Mr. Mohan Karthik for the informative and interactive session with our entrepreneurs and the CSO community who are here. இந்த 2 நாள் கான்ஃபரன்ஸில் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னன்னா, many of the barriers that we thought were there for women entrepreneurs இனிமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். Whether it is barriers to infrastructure, barriers to finance or barriers to accessing market, எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு என்வாயன்மெண்ட் விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. அதனால் இனிமேலும் நம்ம வந்து விமன் டெவலப்மெண்ட்னு பேசாமல் விமன் லெட் டெவலப்மெண்ட்னு பேச ஆரம்பிச்சிடணும். பிகாஸ் மெனி விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இப்போ உருவாகி அவங்கெல்லாம் வந்து மற்ற விமனுக்கு வேலை கொடுக்குற ஸ்டேஜில் வந்துருச்சுன்னு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ட்ரெக்ஸ்டெப் ஜீனி ப்ராஜெக்ட்லேருந்து இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி நிறையா வேலை வாய்ப்புகள் நம்மளோட விமன் கம்யூனிட்டிக்கு கொடுக்கறதுக்கு முன்னேறணும்னு எங்களோட வாழ்த்துக்கள். த ஃபோக்கஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஷுட் பி ஆன் CSOs நிறைய பேர் இருக்கீங்க. Focus should be on identifying some new talent, providing training to these budding entrepreneurs. அவங்கள வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்களையும் ஒரு நம்ம எக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லா சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்கணும். இதில் பேங்க்ஸோ மார்க்கெட்ஸோ இல்லாட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ டெக்னாலஜியோ எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு தருணம் இப்போ இந்தியாவில் இருக்குது. அதை அத்தனையும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய மெனி CSOஸுக்கும் நம்ம நன்றி சொல்லிவிட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு இந்த கான்ஃபரன்ஸ்லேருந்து போகணும்னு உங்களை எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க் அகெயின் ஆல் த பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட்.